இன்றைக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் ஒரு ராக்கெட் பறக்க விடுறோம் இல்லையா, ஒரு விண்வெளி அப்படின்னு போகும்போது ரொம்ப பெருமைப்படுறோம். நம்ம நாட்டிலேருந்து இத்தனை ராக்கெட் நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ராக்கெட் இன்னைக்கு பறக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எப்பொழுதுமே ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவரை பற்றி எங்களுக்கு ஞாபகம் வரும். பட் அவருக்கு முந்தி ஒருத்தர் அஸ்திவாரம் போட்டார். இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பேஸ் மூவ்மெண்ட்டுக்கே, அந்த நியூக்ளியர் ஃபியூயல் டெக்னாலஜிக்கே எல்லாத்துக்கும் ஒரு அஸ்திவாரம் போட்ட ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானி. அவர் தான் விக்ரம் சாராபாய். அவர் தன்னுடைய சொந்த செலவிலே ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெரிய அளவில் ஒரு ஆராய்ச்சிகள் பண்ணி உலக அளவுக்கு பெருமைப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானி முனைவர் விக்ரம் சாராபாய். இப்போ அவரை பற்றி நிறைய நீங்கள் புத்தகங்களை படிக்கலாம், நிறைய நீங்கள் காட்சிகளும் பார்த்துருக்கலாம். ஆனால் அவருடைய அந்த வாழ்க்கை, அவருடைய முயற்சிகள், தோல்விகள், அவருடைய உடல்நிலை, எந்த அளவுக்கு நாட்டுக்காக எப்படியெல்லாம் செஞ்சார் அப்படின்ற போது படிக்கும்போது அது சரித்திரம் மட்டும் கிடையாது. அதில் கொஞ்சம் அறிவியல், கொஞ்சம் சயின்ஸ், நிறைய அந்த கான்செப்ட்ஸு, ஸ்பேஸ், இதை பற்றிலாம் அழகாக கோர்த்தி சிறுவர் முதல் முனைவர் வரை அதாவது பெரியவங்க வரைக்கும் சிறப்பாக ஒரு கதை மாதிரி அழகாக படிக்கிறதுக்காக முனைவர் மோகன்ராஜ் அவர்கள் ஒரு புத்தகத்தை அருமையாக எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகம் தான் இந்த விக்ரம் சாராபாய் என்கிற இந்த புத்தகம். இது எழுதியவர் முனைவர் மோகன்ராஜ். அவர் சயின்டிஃபிக் ஆஃபீஸராக இருக்கார், தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதே நேரத்தில் இந்த புத்தகத்தை சிறப்பாக நம்மளுடைய பப்ளிகேஷன் புக் வைப் என்கிற நிறுவனம் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. திருமதி ஹர்ஷா மனோகரன் அவர்கள் சிறப்பாக அந்த புத்தகத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புத்தகம் வெறும் புத்தகம் கிடையாது, ஒரு அருமையான அசெட் டு எனி லைப்ரரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிறப்பான புத்தகத்தை எல்லாரும் வாங்கி சிறப்பாக படிக்கணும். குழந்தைங்களுக்கும் இதை ஒரு கதையாக சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஒரு சிறப்பான ஒரு முயற்சி திரு முனைவர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் திருமதி ஆஷா மனோகரன் அவர்களுக்கும் புக் வைப் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.